வெண்டர் மாஸ்டர். வெண்டர் மாஸ்டர் அப்படின்றது வெண்டர் வந்து நம்ம வெண்டர் மாஸ்டர்னா வெண்டர்னா சப்ளையர். ஓகேங்களா? நம்ம சப்ளையர் டீடைல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆனா இப்போ இல்ல மேம், எப்ப நீ 24/7 ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கனெக்ட் பண்ணும்போது யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தா 3 ஐடி வச்சிருக்க பாருங்க. ஏதோ ஒரு ஐடி யூஸ் பண்ணீங்க. 3 ஐடில ஏதோ ஒரு ஐடி யூஸ் பண்ணீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், வெண்டர் மாஸ்டர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ வெண்டர் மாஸ்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐ எம்எம் இன்டர்ரேட் ஆகுறது தான் வெண்டர் மாஸ்டர். அதாவது ஃபினான்ஸும் பர்ச்சேஸும் இன்டர்ரேட் ஆகிற ஒரு ஏரியா. ஏன்னா அக்கௌண்ட் குரூப்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் கன்சல்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் குரூப் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. பர்ச்சேசிங் டேட்டா நம்ம கொடுப்போம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டேட்டா எஃப்ஐ கொடுப்பாங்க. பர்ச்சேசிங் டேட்டா நம்ம கொடுப்போம். இப்போ ரெண்டுமே நம்ம சேர்த்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து வெண்டாருக்கு வந்து அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ணணும். ஐஎம்ஜியில் போயிட்டு அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எஸ்பிஆர்ஓ போட்டு உள்ள போயிருங்க. எஸ்பிஆர்ஓ எஸ்ஏபி ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜி ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல அக்கௌண்ட் குரூப். இப்போ என்னன்னா இசிசிலாம் பொறுத்த வரைக்கும் வெண்டார் தனி, கஸ்டமர் தனி. ஆனால் எஸ்ஏபி S1 என்ன பண்ணிட்டாங்க, பிபின்னு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு கான்செப்ட் வச்சுட்டாங்க. பிபினா பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ வெண்டார் அண்ட் கஸ்டமர் போத் ஆர் அவர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டு பேருமே இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. சப்ளையர் எல்லாமே பிஸ்னஸ் பண்ண முடியாது, கஸ்டமர் எல்லாமே பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ போத் ஆர் அவர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் அக்கௌண்ட் ரிசிபிள், அக்கௌண்ட்ஸ் பேயபிள். பட் இது ரியல் டைமில் ஃபினான்ஸ் தான் பண்ணுவாங்க, நம்ம பண்ண மாட்டோம். அதில் பிஸ்னஸ் சப்ளையர் அக்கௌண்ட்ஸ், மாஸ்டர் டேட்டா, preparations for creating supplier master data. Define account group with screen layout vendors. New entries. Account group வந்து என்ன பண்றோம், நம்ம கம்பெனி வந்து என்ன கம்பெனி வச்சிருக்காங்க பிரேமா, உங்களுக்கு பிரேமா உங்களுக்கு கிளாஸுக்கு என்ன கம்பெனி யூஸ் பண்றேன், சரிங்க? ஜிஏடியா, விஏ, விஏ, டிஏவா? இல்ல ஒரே நிமிஷம் இருக்கு, நான் ரெக்கார்டிங் பார்த்தா தான் புரியும். பேட்டா இல்லையா? ஆமா, BA-V1. ஓகே சார், BA-V1. BA-V1னா BA-TV வச்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட் தான் போறோம். BA-TV னா பேட்டாவோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ், வீனா வெண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன பண்றேன், பேட்டா வெண்டர் அக்கௌண்ட் குரூப். இது பண்ணிட்டு பாரு, லாஸ்ட் டைம் வெண்டர் மாஸ்டர் பண்ணல. சரி ஓகே, நான் போடவும் வருது, அதான் கேட்டேன். சரி ஓகே, என்டர். இல்லையே, இருக்கு இந்த அடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம், நானே பண்ணிட்டு இருக்கேன், அனுப்புறேன் உங்களுக்கு. நியூ என்ட்ரிஸ் போறேன். என்ன பண்றேன், BAV வச்சுக்கிறேன். பேட்டா வெண்டர் அக்கௌண்ட் குரூப், என்டர் அண்ட் சேவ். ஃபோன் ரிக்வெஸ்ட் போங்க. Control F, BATT, பேட்டா குரூப், W, என்டர். வெண்டர் அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. பேக் வரேன். இப்போ வெண்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன நம்பரில் கிரியேட் ஆகணும், அப்போது கிரியேட் நம்பர் இன்ஜஸ் ஃபார் வெண்டர் அக்கௌண்ட்ஸ். ஸோ எந்த சீரீஸில் வெண்டர் கிரியேட் பண்ணணும், சேஞ்ச். இப்போது ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். எஃப்ஐல என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் இன்ச் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இங்கே என்ன நம்பர் கிரியேட் பண்ணுறோமோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்லேயும் அதே நம்பர் தான் கிரியேட் பண்ணணும். ரெண்டும் சேமாக இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் தானே ஒர்க் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ZVன்னு ஒன்று நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக. ஓகேங்களா? நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ZVயில் பாருங்க, 30000 வந்து 399999. வெறும் 814 வெண்டர் தான் கிரியேட் ஆயிருக்கு. 814 வெண்டர் தான். இன்னும் எவ்வளோ கிரியேட் பண்ணலாம், இவ்வளோ வெண்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த ZVன்னு நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அதே யூஸ் பண்ணிங்க. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அசைன் நம்பர் ரேஞ்சஸ் டு வெண்டர் அக்கௌண்ட் குரூப்ஸ். உங்கள் அக்கௌண்ட் குரூப்போட அந்த நம்பரை கான்ஃபிகர் பண்ணிடுங்க. இப்போ போயிட்டு
பொசிஷன் அக்கௌண்ட் குரூப் இசட் பி ஏ வி பேட்டா வெண்டர் அக்கௌண்ட் என்ன பண்ணுறீங்க ZB என்ட்ரிங்க பண்ணிட்டு சேவ். ஸோ அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு, நம்பர் கிரியேட் பண்ணிட்டு அதை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இந்த சீரிஸ் தான் வெண்டர் கிரியேட் ஆகணும். தென் பேக் வரீங்க. இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பார்ட்னர்ல பண்ணணும். அது எங்கன்னா கிராஸ் அப்ளிகேஷன் காம்பனன்ட்ஸ். கிராஸ் அப்ளிகேஷன் காம்பனன்ட்ல SAP பிஸ்னஸ் பார்ட்னர் பேசிக் செட்டிங்ஸ், நம்பர் ரேஞ்சஸ் அண்ட் குரூப்பிங்ஸ். என்ன பண்றீங்க, டிஃபைன் நம்பர் ரேஞ்சஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ZB பண்ணியிருப்பேன். சேஞ்ச் இன்டர்வல்ஸ் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ZB இருக்கும். 300 வந்து 39999. அங்கேயும் FIலையும் பிஸ்னஸ் பார்ட்னர் சேமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே ZB பண்ணியிருக்கேன். பேக் வந்துருங்க. இப்போ குரூப்பிங்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். பிஸ்னஸ் பார்ட்னர் குரூப் கிரியேட் பண்ணணும். டிஃபைன் குரூப்பிங்ஸ் அண்ட் அசைன் நம்பர் என்ட்ரிஸ். நியூ என்ட்ரிஸ் அங்கே என்ன பண்ணணுமோ அதே பண்ணிடுங்க. இங்கே இசட் BAB, B பேட்டா, V வெண்டர். என்ன பண்றீங்க, பேட்டா BP வெண்டர். BP பிசினஸ் பார்ட்னர் பேட்டா BP வெண்டர். நம்பரிங் வந்து ZB. என்டர் அது சேவ். இப்போ FIலையும் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் பார்ட்னர்லையும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஒன்றா மர்ஜ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு மாஸ்டர் டேட்டா சிங்க்ரனைசேஷன் போயிட்டு கஸ்டமர் வெண்டர் இன்டகிரேஷன், பிஸ்னஸ் பார்ட்னர் செட்டிங்ஸ் ஃபார் வெண்டர் இன்டகிரேஷன், field assignment for vendor integration, assign keys, define number assignment for direction BP to vendor, new entries. பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன பண்ணணும், இசட் BAB பண்ணணும். FIல அக்கௌண்ட் குரூப் என்ன பண்ணணும், அதுவும் இசட் BAB சேமாக தான் பண்ணணும். என்ட்ரிங்க. இது பிஸ்னஸ் பார்ட்னர்ல பண்ணது, இது ஃபினான்ஸ்ல பண்ணது. ரெண்டையும் ஒன்றா இங்கே மர்ஜ் பண்ணிட்டோம். பண்ணிட்டு சேவ் பண்ணிடும். ஓகேங்களா. பட் இது வந்து ரியல் டைம் வந்து ஃபினான்ஸ் தான் பண்ணுவாங்க. MM கன்சல்டன் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா. பட் இங்கே இது பண்ணாதான் நம்ம வெண்டர் மாஸ்டர் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. வெண்டர் மாஸ்டர் கிரியேட் பண்ண போகிறோம். வெண்டர் மாஸ்டர் SAP easy access, logistics, materials management, purchasing, master data, vendor, central, XK01. ஆனால் நம்ம ரியல் டைமில் பண்ணும்போது MK01 பண்ணுவோம். MM கன்சல்டா MK01 நமக்கு உண்டு ஆத்தரைஸ்டு. பட் இப்போ என்ன பண்ண போகிறோம், XK01 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ MK01க்கும் XK01க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, MK01ல we are maintaining only purchasing data. purchasing dataன்றது MMO data. XK01ல இருந்து we are maintaining purchasing data and also financial data. But financial data maintained by finance FI. ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ நான் அவுட்புட் பார்க்கணும். XK01 நீங்கள் கொடுத்தாலும் BP தான் ட்ரிகர் ஆகும். பாருங்க, ரீடைரக்ஷன் டு டிரான்சாக்ஷன் BP as transaction code X1 is 01 is absolute. இந்த T கோட் கொடுத்தாலும் இதான் கனெக்ட் ஆகும் சிஸ்டம். BPல தான். BPனா பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ என்ன பண்ணுறேன், பர்சன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனிப்பட்ட ஆள். ஓகேங்களா. அவங்க தான் பர்சன். ஆர்கனைசேஷன்னா நம்மளுடைய கம்பெனி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்டான்ற ஒரு கம்பெனி. பேட்டாக்கு சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, டாட்டா, அவங்களும் ஒரு சப்ளையர் வச்சிங்களேன். அப்போ அவங்களும் ஒரு கம்பெனி தானே. அது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்புன்றது ஒரு 20 பீப்புள்ஸ், 20 to 30 மெம்பர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ரன் பண்ணுவாங்க. அதுதான் குரூப். ஓகேங்களா. மேக்ஸிமம் ரியல் டைமில் எது வரும்னு கேட்டிங்கன்னா ஆர்கனைசேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா. ஏன்னா மேக்ஸிமம் வாங்க போகிறது ஒரு கம்பெனி தான் இருக்கும். கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க, கிரியேட் இன் BP ரோல்.
அது வந்து FLVN வரும். இருக்குங்க ஸ்கால் பண்ணிட்டேங்க. மேலே இருக்கும் அப்போ FLVN 01. ஃபர்ஸ்ட் 0 அப்புறம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்புறம் தான் MM. FLVN சப்ளை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கிரியேட். என்ன பண்றீங்க? அக்கௌண்ட் குரூப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பேட்டா பேட்டாவா ஜட்டுலாம் கடைசியாக தான் இருக்கும். இல்லை மேலே பேட்டால பியில் இருக்கும். A1 A2 A3 இல்லை. அப்போ பேட்டானா BA இருக்கும் ஃபர்ஸ்ட் லாஸ்டா. BAB பேட்டா BP வெண்டார் டைட்டில் கம்பெனி வெண்டார் நேம். இப்போ எனக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு சப்ளை ரிலையன்ஸ் RELIANC ரிலையன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என் கம்பெனியோட கொடுத்துருக்கேன். என் கம்பெனி கொண்டு வந்து BAT1 அவரோட ஸ்ட்ரீட் டோர் நம்பர் இது ஸ்ட்ரீட் இங்க டோர் நம்பர் போஸ்டல் country ஐயா இது கூட போஸ்டல் கோட் கொடுத்தா சிட்டி கொடுக்கல. சென்னை ஒரு ரிலையன்ஸ் வந்து மும்பை ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா லாங்குவேஜ் இங்கிலீஷ். இப்போ நம்ம ஜென்ரேட் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டோம். அடுத்து கம்பெனிக்கு போவோம். கம்பெனி கோட் நம்ம கம்பெனி என்னது BAT1 பேட்டா 1 பேட்டா ஷூஸ். ரெகான்சிலேஷன் அக்கௌண்டிங் இருக்காது. ஏன் வராதுன்னா இது வந்து FI பண்ணுவோம் ரியல் டைம்ல. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்னா வெண்டரை தான் நம்ம சொல்லுவாங்க FIல. சன்ட்ரி கிரெடிட்டார்னா கொடுக்குறவங்கன்னு இருக்கும். என்ன கொடுக்குறாங்க? மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சப்ளைல வந்து நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டார்ல வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க? ஸ்கிரீன் அப்படியே வச்சுட்டு FSW போயிருக்கு. FSW போயிட்டு ஃபேஷன் FSW சேஞ்ச் கம்பெனி கோட் வந்து BAT1. இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் 2 பண்ணி அக்கௌண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் கிளியரிங் பண்ணியிருக்கோம். பட் இப்போ சன்ட்ரி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கிரியேட் நம்பர் 3 கம்பெனி கோடு BAT1 டேட்டா ஜிஎல் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் குரூப்பில் வந்து மெட்டீரியல் அக்கௌண்ட் கொடுக்கலாம். என்ன பண்ணுறோம்? சாரி இது வெண்டரில் கரண்டில் எப்படி சொல்லுவோம்? வெண்டர்லாம் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணோம்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இது என்டர் கண்ட்ரோல் டேட்டா ரெகான்சிலேஷன் அக்கௌண்ட் ஃபார் அக்கௌண்ட் டைப். இங்கே என்ன பண்ணோம்? வெண்டாஸ் கொடுக்கணும். ஷார்ட் கீ வந்து 001 போஸ்டிங் டேட். பட் இது எல்லாமே FI தான் பண்ணுவோம் ரியல் டைமில். ஆக்சஸே இருக்காது. இதெல்லாம் கிரியேட் bank/interest 067 என்டர் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டார் ஒரு ஜிஎல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வெண்டர் மாஸ்டரிங்க வாங்க பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அங்கே பண்ண சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இங்கே வந்துடும். சூஸ் பண்ணி ஷார்ட் கீ எப்பயுமே ஃபினான்ஸில் வந்து போஸ்டிங் டேட் வச்சு எடுப்பாங்க. அப்போ போஸ்டிங் டேட் வெண்டர் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இப்போ வெண்டர் என்ன பண்ணுறாரு? எனக்கு இமீடியட் பேமெண்ட் கேட்டிருக்காரு. இமீடியட் பேமெண்ட்னா 001. இல்லை 30 days கிரெடிட்னா 30 days கிரெடிட் 14 days கொடுத்தா 2% கேன்சல் கிடைக்கும். அப்போ
அப்போ என்ன பண்ணணும், தேர்ட் டேஸ்னா இது எடுத்துக்கலாம், 2 சேவ். ஓகேங்களா? ஸோ ஜியோ அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. 8889. என்ன பண்ணுறோம், வெண்டர் மாஸ்டர் வந்துருங்க. வெண்டர் மாஸ்டர் வந்துட்டு டர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஓகே, ஜியோ அக்கௌண்ட் சண்டே கிரியேட்டா கொடுத்தாச்சு. ஓகே, டர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் வச்சு சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்எம் ஆட் பண்ணுறோம். இது கீழே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணினா கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா தெரியும், சப்ளையர் எம்எம் இருக்கும். FLVN0 வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், FLVN01 வந்து சப்ளையர் எம்எம். ஓகேங்களா? பிபி ரோடு இது இன்டர்வியூ கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணி பர்ச்சேசிங் போங்க, பர்ச்சேஸ் ஆமிஷன் அது வந்து பேட்டா இல்லையா, BA TPனா BAPOவா இல்லை BATP, பேட்டா பர்ச்சேஸ் ஆமிஷன். ஆர்டர் கரன்சி NR, டர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் 202 என்டர். இன்கோட் டர்ம்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் காமர்ஸ் டர்ம்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ். டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் தான். இப்போ வெண்டர் வந்து நமக்கு அதர் ஸ்டேட்லேருந்து அனுப்புறது வச்சுக்கலாம். அதர் இப்போ மும்பைலேருந்து அனுப்புற, ரிலையன்ஸ் மும்பை தானே, மும்பைனா அவர் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் பண்ணுவார் இல்லையா. CFRனா காஸ்ட் அண்ட் ப்ரைஸ், டிரான்ஸ்போர்டேஷனோட பேமெண்ட், டிரான்ஸ்போர்ட் பேமெண்ட் பண்ணி ஆகும் வெஹிக்கிளுக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, CFR டைப் பண்ணுங்க. CFR டைப் பண்ணி என்ட்ரிங்க. அடுத்து பார்ட்னர் ஃபங்க்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பார்ட்னர் ஃபங்க்ஷன் நான் 3 இது கான்ஃபிகரேஷன் பண்ணும். எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்க, IMG போயிருங்க. இப்போ பண்ண போகிறது எம்எம் வருது. இது எம்எம் தான். மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எம்எம் தான். மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், பர்ச்சேசிங், பர்ச்சேசிங் பார்ட்னர் டைமென்ஷன்ஸ் கீழே வாங்க. பார்ட்னர் டைமென்ஷன்ஸ் பாருங்க, பார்ட்னர் டைமென்ஷன்ஸ் அதாவது பார்ட்னர் ரோல்ஸ், டிஃபைன் பர்மிசபிள் பார்ட்னர் ரோல்ஸ் ஃபார் அக்கௌண்ட் குரூப். அக்கௌண்ட் குரூப்புக்கு என்னென்ன ரோலில் வேணும் கான்ஃபிகர். நியூ என்ட்ரிஸ். வி என்ன வெண்டர், வெண்டர் ஆர்டரிங் வெண்டர், யாருக்கு ஆர்டர் கொடுக்குறேன். அக்கௌண்ட் குரூப் வந்து இசட் BAB, அடுத்தது GSனா குட் சப்ளையர், யார்கிட்ட முடிவு வரப்போகுது. இசட் BAB. அது இன்வாய்ஸ் பர்சன்ட், PA இன்வாய்ஸ் பர்சன்ட், இன்வாய்ஸ் பார்ட்டி. இசட் BAB மூணுமே இங்கே அக்கௌண்ட் குரூப்போட கான்ஃபிகர் பண்ணிடும். ஜஸ்ட் வார்னிங் தான், என்டடிங்க, என்டர் அக்செப்ட். VN வெண்டாரு, குட் சப்ளையர், இன்வாய்ஸ் பார்ட்டி மூணு பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு பார்ட்னர் ஸ்கீமா ஸ்டேட்டிங்ஸ், பர்ச்சேசிங் டாக்குமெண்ட், டிஃபைன் பார்ட்னர் ஸ்கீமாஸ் டு பர்ச்சேஸ் டாக்குமெண்ட். ஆனால் இது வந்து பண்ண வேண்டாம், நம்ம பண்ண வேண்டியது எங்கே இருக்குன்னா அசைன் பார்ட்னர் ஸ்கீமாஸ் டு டாக்குமெண்ட் டைப்ஸ். இதில் போயிட்டு கொஸ்டின் partner settings in purchasing, sorry, partner settings in supplier master record. இங்க போயிருங்க. இதுதான் assign partner schemas to account groups. இதான் வெண்டருக்கு தான் பண்ண போறோம். ஸோ பார்ட்னர் ஸ்கீமாஸ் டு அக்கௌண்ட் குரூப்ஸ் கொஸ்டின் போங்க. நம்ம பண்ண அந்த அக்கௌண்ட் குரூப் இசட் BAB, பேட்டா வெண்டர் அக்கௌண்ட். என்ன பண்ணணும், L1 வந்து பர்ச்சேஸ் ஆன் EK வார்ஜில் பர்ச்சேஸ் ஆன் ஆக்ஷன். இது L2 சப் வெண்டா இருக்கு.
L2 அடுத்தது L3 மூணுமே வச்சுட்டு L1 L2 L3. ஸோ என்ன பண்ணுறோம்னா அக்கௌண்ட் குரூப் பேட்டா வெண்டர் அக்கௌண்ட் குரூப்போட இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் ஃபங்க்ஷன்ஸை கான்ஃபிகர் சேவ் பண்ணுறோம். இப்போ நான் வெண்டர் மாஸ்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ரெண்டடிங்க வந்துடும். மூணு வச்சா ஸோ ஆர்டர் யார் கொடுக்க போகிறேன்? ரிலையன்ஸ் தான் ஆர்டர் கொடுக்குறேன். ரிலையன்ஸ் தான் எனக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுவார். ரிலையன்ஸ் தான் பில்லிங் பண்ணணும். ஓகேவா? இதான் பார்ட்னர் ஃபங்க்ஷன்ஸ் சேவ் பண்ணுறது. சேவ் பண்ண இப்போ வெண்டர் மாஸ்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு வெண்டர் கிரியேட் பண்ணுவோம். இங்கே போய்ட்டு கிரியேட் ஆர்கனைசேஷன் சப்ளையர் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதே பேட்டா வெண்டர் அக்கௌண்ட் கிரியேட் ஐட்டம் கம்பெனி. நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது ரிலையன்ஸ் பண்ணோமா? டாடா பண்ணுவோம். டாடா ஃபர்ஸ்ட் வந்து பிஏடி அட்ரஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து ஸ்ட்ரீட் 76 country IN India, 22 Tamil Nadu, language English. அடுத்து நம்ம கம்பெனி கொண்டு போறீங்க. கம்பெனி கொண்டு வந்து BAT1 பேட்டா ரெகான்சிலேஷன் அக்கௌண்ட் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணிட்டோம், அதனால டிஃபால்ட்டாக வந்துடும். ஷார்ட் கீ இது வரைக்கும் F5 வெண்டர் பேமெண்ட் சொல்றதுன்னா இமீடியட் பேமெண்ட் வெண்டர், அப்போ இமீடியட் என்டர் அண்ட் F5 முடிச்சு ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க இங்கே வந்து யார் வருது? ஒரு ரீஜன் என்ன பண்ண தமிழ்நாடு இல்லையா? TN தமிழ்நாடு. என்டர் கம்பெனி கொடுவாங்க. கம்பெனி கொடுப்பாங்க BAT எல்லாமே இருக்கு. டிரான்சாக்ஷன் supplier amount purchase purchase action BATP data order currency terms of payment யூஸ் சொல்றாருன்னா கிரெடிட் கைத்து பார்ட்னர் ஃபங்க்ஷன்ஸ் போங்க, டிஃபால்ட் டைம் வந்து சரி. இப்போ எத்தனை வெண்டர் பண்ணியிருக்கோம்? 2 வெண்டர் பண்ணியிருக்கோம். எப்படி பார்க்கலாம்னா எங்கள் ஆர்கனைசேஷனில் சர்ச் ஸ்டெப்பில் இங்கே போயிட்டு நம்மளுக்கு கம்பெனிக்கு தான் வச்சுருக்கோம். BAT1 ரிலையன்ஸ் பண்ணிட்டோம், டாடா பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு வெண்டர் மட்டும் பண்ணிடுறோம். ஒரு மினிமம் ஒரு 3 வெண்டர் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஒரு 5-6 வெண்டர் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. திருப்பி கிரியேட் ஆர்கனைசேஷன் FLVN0 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபர்ஸ்ட்டு கிரியேட்டு ரயில் கம்பெனி நேம் வந்து TVS டாடா TVS BAT1 சீட் தேவையில்லை, பட் ஃபுல்னா கொடுக்கலாம், தப்பு இல்லை. PO நம்பர் 0098 சிட்டி வந்து பெங்களூர், கண்ட்ரி ஏரியா கர்நாடகா, லாங்குவேஜ் இங்கிலீஷ். கம்பெனி டேட்டா
BAT1, reconciliation account, country data, sort key, one, data, vendor payment transaction. Attributes to that is great. Save. இப்போ FI மட்டும் பண்ணுறோம் MM ஆட் பண்ணணும் போயிட்டு பர்ச்சேசிங் சப்ளையர் MM பர்ச்சேசிங் பர்ச்சேஸ் செலெக்ஷன் வந்து BATP என்டர் ஆர்டர் கரன்சி INR ஆர்டர் கரன்சி INR டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் அங்கே 202 இங்கே 202 தான் வரும் டேர்ம்ஸ் CFR இங்கேயும் CFR என்டர் பார்ட்னர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணுமே இருக்கும் சரிங்களா வெண்டார் இன்வாய்ஸ் பார்ட்டி சப்ளை இருப்பாங்க சேவ் பண்ணுறேன் இப்போ ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா இங்கே 3 வெண்டர் பண்ணுறேன் ரிலையன்ஸு டாடா டிவிஎஸ் சரிங்களா ஸோ எக்ஸிஸ்டிங் வெண்டரை சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா XK02 சேஞ்ச் எக்ஸிஸ்டிங் வெண்டரை சேஞ்ச் பண்ணலாம் எந்த வெண்டர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே டிக் வச்சிங்க அடிச்சு என்ட்ரன்ஸ் உள்ள போயின்னா இதில் வந்து வெண்டரில் வந்து அட்ரஸ் மாற்றணும் ஸ்ட்ரீட் மாற்றணும் டோர் நம்பர் மாற்றணும் எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை பர்ச்சேசிங்கில் போயிட்டு பர்ச்சேசிங் ஏதாவது மாற்றணும் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம் பார்ட்னர் ஃபங்க்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு எஃப்ஐல மாற்றணும் அப்படின்னா FLVN சப்ளையர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு கம்பெனி கொண்டு போயிட்டு இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் இல்லை ஷார்ட் கீ எது மாற்றாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ 02 வந்து சேஞ்சு XK01 கிரியேஷன் சேஞ்சு டிஸ்பிளேனா பார்க்க தான் முடியும் எதுவும் மாற்ற முடியாது உள்ள என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் பட் எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியாது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது மாற்ற முடியாது பேக் வந்துட்டு பிளாக் வெண்டர் பிளாக் பண்ணலாம் எதுக்காக பிளாக் பண்ணுறோம் நிறைய டேமேஜ் இருக்குது அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்காம ஆர்டர் வாங்கிக்கிறாரு பேமெண்ட் வாங்கிக்கிறாரு ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரல செலக்டட் கம்பெனி கோட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கம்பெனி கோடை மட்டும் பிளாக் பண்ணுறோம் இதில் BAT1 அப்படி பேட்டா ஷூஸில் பிளாக் பண்ணுறோம் ஆல் கம்பெனி கோட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்களே குரூப் ஆஃப் கம்பெனி BAT1 T2 T3 3 கம்பெனி வச்சுருக்கீங்க 3 கம்பெனி கோட்ல எங்கேயும் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது ஆல் கம்பெனி கோட் தான் செலக்டட் கம்பெனி கோட்னா இந்த கம்பெனி மட்டும் பிளாக் பண்ணுறோம் ஸோ அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்புறம் பர்ச்சேசிங் வந்து அன்பிளாக் பண்ண சொல்லுவாங்க இங்கே நம்ம வந்து அன்பிளாக் பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டாவது டெம்பரரியாக பிளாக்கும் பண்ணிக்கலாம் அன்பிளாக்கும் பண்ணிக்கலாம் டெலிஷன் ஃபைலாக டெலிஷன்னா ஒன்ஸ் நம்ம வெண்டர் வந்து டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் வெண்டர் டெலிட்டர்னா டெலிட்டர் தான் திருப்பி அவர் யூஸ் பண்ணால் பார்த்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ இது வந்து பர்மனன்ட் டெலிஷன் வந்து பர்மனன்ட் ஓகேங்களா ஒரு டெலிட் பண்ணால் நம்ம யூஸ் பண்ண முடியும் உள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு என்டர் அடிச்சுட்டு இங்கே ஸ்டேட்டஸில் அச்சீவ் ஃபிளாகு சென்ட்ரல் பிளாக்கு நாட் ரிலீஸ்டு மூணுமே டிக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் டிலீட் எடுத்துக்கும் சிஸ்டம் ஆனால் இப்போ நான் டிக் பண்ணல நான் டிக் பண்ணாலே அது என்ன பண்ணுறது சிஸ்டம் டிலீஷனாக வந்து எடுத்துக்குது அதனால் வேண்டாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு காமிக்கிறேன் எப்படி டிலீட் பண்ணுறது மூணுமே டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அந்த வெண்டர் டிலீட் ஆகிடும் ஓகேங்களா வெண்டர் நம்பர் இருக்கும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஒரு PO கிரியேட் பண்ணுறீங்கன்னா திஸ் வெண்டர் இஸ் ஸ்மார்ட் ஃபார் டிலீஷன் சொல்லி வந்து ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் மாஸ்டர்